முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆவடி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு முழுக்க 4 முனை போட்டி இருக்கிற மாதிரியே ஆவடி தொகுதியிலையும் 4 முனை போட்டி இருக்கு. இல்ல டிஎம்கேல திமுக கூட்டணியில விஜயசூரியன் சின்னத்துல அமைச்சர், தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஆவடி சாமு நாசர் அவர்கள் களத்துல இருக்காங்க. அவரை எதிர்த்து பிஜேபியில ராஜசிம்ம மகேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வின் நிற்கின்றார். அதிமுக கூட்டணியில இருக்கின்றார். தாவேகா கட்சியில ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ரமேஷ் குமார் அப்படின்றவர் களத்துல இருக்காரு. அவரும் போட்டியில் இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில புனிதா சண்முகம் அப்படின்ற ஒரு பெண், அவங்க தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவங்க, தொகுதியை சார்ந்தவங்க கிடையாது, அவங்க களத்துல இருக்காங்க. அதே மாதிரி ரமேஷ் குமாரும் தொகுதியில சார்ந்தவர் கிடையாது, அவரும் வெளியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் தான். நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்தும் 2 வேட்பாளர்களும் மற்ற ஊர்களை சார்ந்தவர்கள். அவர் ஆவடிக்கு புதியதாக இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். ரைட்டு. ராஜசிம்ம மகேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வின், அவர் ஆவடி தொகுதியை சார்ந்தவர். ஆவடியில் உள்ள திருவேற்காடு நகராட்சியில அவர் வசிக்கிறார். அவரும் ஆவடி சாமு நாசர், அது பேர்லயே இருக்குது ஆவடி. அவங்க 2 பேருமே தொகுதிக்கு சொந்தக்காரங்க. அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுக பலமாக இருந்த ஒரு கட்சி. ஆவடியை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசமா இருக்காரு. ஓட் பேங்க் ஒரு 1500 2000 ஓட்டு வித்தியாசத்துல அதிமுக ஜெயிக்கும். அதே மாதிரி 1500 2000 ஓட்டு வித்தியாசத்துல திமுக ஜெயிக்கும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான கள நிலவரம். 2 கட்சியும் பலமான கட்சி, அதிமுகவும் திமுகவும். ஒரு முறை நகராட்சி தேர்தலில் ஆவடி சாமு நாசர் அவர்கள் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து தீனதயாளன் நகராட்சி சேர்ந்தவருக்கு போட்டியிட்டார். இல்ல, அந்த தேர்தலில் தோற்ற பின்னாடி தான் அவருக்கு நகர செயலாளர் பதவி கிடைச்சது. ஆளுங்கட்சி ஏடிஎம்கே ஆளுங்கட்சி. அந்த தேர்தலில் ஆவடி சாமு நாசர் அவர்கள் 390 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். ரொம்ப சொற்ப வாக்கு தான். இப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவ்வளவு டஃபா இருக்கும். அதே மாதிரி 2016 இந்த தொகுதிக்குள்ள புதியதாக வந்த பாண்டியராஜன், அவரு ஆவடி சாமு நாசரை எதிர்த்து களம் கண்டார். 1395 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் பாண்டியராஜன். ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதுக்கான காரணம் இப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் தான். நாசர் கொஞ்சம் அலட்சியமா இருந்தார். அவர் வெளியூருக்காரு, அவர் இங்க என்னத்த செய்திட முடியும், நம்மளெல்லாம் இங்க களமாட முடியுமா, போட்டியிட முடியுமா, நாம படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல அவர் இருந்ததுனால கடைசி தேர்தல் பிரச்சாரம்லாம் முழுமையா எடுத்துட்டு போல. திமுக சார்பா கடைசி பிரச்சாரம்லாம் ரொம்ப தோய்வடைஞ்சிச்சு. வேண்டாம், இன்னத்துக்கு பிரச்சாரம், இன்னத்துக்கு வீதி செலவு அப்படின்னு சொல்லி விட்டதுனால அந்த கடைசி நேரம் பிரச்சாரம் ஆவடிக்கு இல்ல புதிய வரவு ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்ததுனால அன்னைக்கு வேற முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மாவனுடைய உத்தரவு கட்சிக்காரர்கள் மத்தியில ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரி, தோக்கு அடிச்சிங்க அவ்வளவுதான், இந்த பக்கமே யாரும் வந்துட முடியாது, தொலைச்சுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதனால இங்க அதிமுகவுல விழுந்து வேலை பார்த்தாங்க, பாண்டியராஜனை ஜெயிக்க வச்சாங்க. இது ஒரு பகுதி. அதுக்கு அடுத்த தேர்தல்ல 2021 தேர்தல்ல அதே அதிமுகவுல ரெட்டை சின்னத்துல பாண்டியராஜன் போட்டியிருக்கிறார். அதே திமுகவுல உதயசூரியன் சின்னத்துல ஆவடி சாமு நாசர் களத்துல இருக்கார். இப்பவா மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவடி நாசர் களம் பார்த்தார். செம ஃபைட்டு. 55,275 வாக்கு வித்தியாசத்துல பாண்டியராஜன் தோற்கடிச்சார். 95,012 ஓட்டு தான் பாண்டியராஜன் வாங்கினார். அதாவது 31% ஓட்டு தான் பாண்டியராஜன் வாங்கினார். ஏன் இந்த டிஃபரெண்ட்? ஆளுங்கட்சி அவர் தொகுதிக்கு நிறைய செஞ்சிருந்தாரு. தாலுகா ஆபீஸ் கொண்டு வந்ததுல இருந்து, டைட்டில் பார்க் கொண்டு வந்ததுல இருந்து, மேம்பாலம் கட்டுறது, சுரங்கப்பாதை கட்டுறதுல இருந்து எல்லாமே ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முதற்கொண்டு, ட்ரெஷரி முதற்கொண்டு அவருடைய பணிதான். ஏன் அவர் தோத்தாரு? வேற ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு ஜெயலலிதா மறைந்த பின்பு இருந்த அதிமுக, அந்த அதிமுக மத்திய அரசாங்கத்திற்கு ஏவல் துறையாக செயல்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அரசாக, ஒரு கட்சியாக அதிமுக மாறியது. பாண்டியராஜன் என்கின்ற ஒரு அமைச்சர் அவர் என்ன பண்ணாரு, ஜெயலலிதா மறைந்த பின்னாடி அவர் செஞ்ச முதல் வேலையா நீட்டுக்கு அனுமதி கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு நீட்டு கொண்டு வந்த மகா பிதா மகன் பாண்டியராஜன் தான். ஆனா அவர் தொகுதிக்கு நல்லது செஞ்சாரு, ஆனா ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் அவர் துரோகம் செய்துட்டார்.
கிட்டத்தட்ட அவரை ஆவடி மக்கள் வச்சு அன்னைக்கு செஞ்சு அனுப்பிச்சாங்க. 95,012 ஓட்டு தான் அவர் வாங்கினது மொத்தம் தொடர்ச்சி இருந்தாங்க. 55,275 வாக்கு வித்தியாசத்துல ஆவடி சாமு நாசர் வெற்றி பெறுகிறார் அந்த தேர்தல். அதுக்கு அடுத்தது தேர்தல் என்பது வெற்றி தோல்வி சகஜமானது, அது அரசியல்வாதிக்கு. 2016 இதே ஊரை சேர்ந்தவர், இதே மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 1395 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. ஆனா அவர் இந்த ஊரை விட்டு போகல, இதே ஊரை தான் இருந்தாரு. கல்யாணம், காது குத்து, கருமாதி, நல்லது கெட்டது அத்தனைக்கு அட்டன் பண்ணாரு நாசர். 2016 தோல்வி அடைஞ்சிச்சு. பின்னாடி கொரோனா காலகட்டத்துல அவர் வீட்டுக்கு வர ராணிப்பேட்டையில இருந்து வருகின்ற லோடு அரிசிய இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் மனைவி மட்டும் தனியா நின்று இறக்கி அதை 5 கிலோவா சிப்பமா மாத்தி மக்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வார்டு வயசா இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அரிசி கொடுத்தாரு. யார் யார் வெட்டியே பிச்சை வாங்கினாரு. அவர்கிட்ட 100 மூட்டை, அவர்கிட்ட 500 மூட்டை, அவர்கிட்ட 50 மூட்டை அப்படின்னு சொல்லி வாங்கி ஆவடி தொகுதி முழுக்க அரிசியும் காய்கறியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். தான் நாசர். தோல்வி வந்துருச்சுன்றதுக்காக பதங்கள்ல ஓடி போயிடல. அரசியல் இல்லை என்பது தோல்வி ஒரு பக்கம் இருக்குதான் செய்யும். அதை ஏற்றுக்கொண்டு இதே மக்களுக்காக இந்த மண்ணுல அவர் தொடர்ந்து போராடினார். அனைத்து விஷயத்துக்கும் அவர் குரல் கொடுத்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வா போராட்டம் நடத்தினாங்க. நகராட்சியில் அத்துமீறி ஏதாவது நடக்குதா போராட்டம் நடத்தினாங்க. அதிமுக ஆட்சியில தொடர்ந்து போராட்டமே நடத்திட்டு இருந்தாரு நாசர். நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் கலந்து கொண்டார். இந்த ஊரை விட்டு ஓடி போய் விடவில்லை, அதுதான் மிக முக்கியமானது. 2021 95,000 பேர் வாக்களிச்சாங்க பாண்டியராஜனுக்கு. ஆனா அவர் இந்த ஊர்லயே இல்லை. தோல்வி அடைஞ்சிச்சு, வந்த வேலை முடிஞ்சிச்சு, மூட்டை கட்டிட்டேன், கிளம்பிட்டேன். வந்தா வெற்றி பெறணும், இல்லைன்னா இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், இந்த மக்களுக்கு எதையுமே நினைக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அதிமுக ஆட்சியில நடந்த மாதிரியே திமுக ஆட்சியிலும் பிரச்சனை இருக்கா? இருக்கு. இருந்து ஒரு எதிர்கட்சி தானே, எதிர்கட்சியில் நின்று ஜெயிச்சு அமைச்சரான நபர் தானே நீங்க, முன்னாள் அமைச்சர் தானே. உங்களை நம்பி 95,000 பேர் வாக்களிச்சார்ல, இந்த ஊர்ல இருக்கணுமா இல்லையா? நீ இந்த ஊர் மக்களுக்காக போராட்டம் நடத்தணுமா இல்லையா? குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஆக ஆவடி மக்களுக்கு துரோகத்தை விளைவித்து விட்டு இங்கிருந்து ஓடி போனவர் தான் பாண்டியராஜன். அது என்ன ஜெயிச்சாதான் அவர் அரசியல்வாதியாக அந்த ஃபீல்டில் இருப்பேன், அந்த களத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரசியல்வாதி அது? அரசியலுக்கே லாய்க்கு இல்லையே. தோத்துட்டுனா எனக்கு ஒரு பிசினஸ் இருக்குது, உனக்கு மட்டும் தான் பிசினஸ் இருக்குதா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது, ஒரு வேலை இருக்குது, ஒரு பிசினஸ் இருக்குது. பாண்டியராஜனுக்கு மட்டும்தான் அப்படியே வானத்துல இருந்து குதிச்ச பிசினஸ் ஒண்ணு இல்ல. ஏன் இந்த ஊர்ல நிக்கல நீ? அப்ப புறமுதல் காட்டி ஓடுறல, தோல்வி அடைஞ்ச பின்னாடி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காணாம ஓடிட்டீங்கல்ல. இது என்ன அரசியல் போக்கு? இது என்ன அரசியல் நாணயம்? ஏன் ஒருத்தர் அதே ஊர்ல அதே இடங்கள்ல நின்று சர்வே பண்றாங்க, வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எத்தனை முறை தோல்வி வந்தாலும் சரிதான். நாசர் மாதிரி ஒரு ஃபைட்டர், ஒரு போராளியை நீங்க களத்துல பார்க்கவே முடியும். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரிதான், அந்த இடத்துல நிற்பாரு, நின்று களமாடுவார். தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா விட்டுட்டு ஓடி போயிடுற ஆள் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அவர் இந்த ஊர்ல 2 முறை சேர்மேன், ஒரு 5 ஆண்டுகால அமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப மீண்டும் ஏறத்தாழ 55,000-60,000 வாக்கு வித்தியாசத்துல இன்னைக்கு வெற்றி பெறுவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவார். அதான் நாசர். இப்ப ஆவடி தொகுதியில 4,28,772 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த வாக்காளர்கள்ல சுமார் 40% இருந்து 45% திமுக ஓட் பேங்க். சாலிடா திமுக 1,60,60,000 இருந்து 1,75,000 வாக்குகள் வாங்கக்கூடிய சூழல். என்ன சார் இது கம்மியா சொல்றீங்களே? இல்ல, தாவேக்கான ஒரு கட்சி உள்ள வந்துருச்சு. பிஜேபி ஒரு 30% ஓட் பேங்க் வாங்கலாம், அவ்வளவுதான் பிஜேபியால இங்க வாங்க முடியும். ஏன் இது கூட 30% சொல்லி அதிகமா சொல்றாங்க? 25%-இருந்து 30%. பிஜேபி இந்த மண்ணில் ஈடுபடாது. மக்களுக்கு, மாநில பிறவிகளுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி. அதுல நம்ம கவனமா இருக்கணும். பிஜேபி இங்க இருக்கக்கூடிய கல்விய, வேலை வாய்ப்புகளை பறிக்கின்ற ஒரு கட்சி. நம்ம பிள்ளைகளுக்கு கல்விக்கான நிதி கொடுக்காம, நீ இந்தியை ஏத்துக்கிட்டாதான் இங்க கல்விக்கான நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பா ஆவடியில அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதிமுக காரங்கெல்லாம் அப்படியே பம்மி பயந்து எப்படா போய் வாக்கு கேட்கறது, மக்கள்கிட்ட எப்படா போய் ஓட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறாங்க. நான் ஒரு பகுதி செயலாளர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, இல்லண்ணே இன்னும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைண்ணே, வெக்கமா இருக்குதுண்ணே போய் ஓட்டு கேட்கறதுக்கு. ஜனங்களுக்கு என்னத்தான் சொல்லி ஓட்டு கேட்கறது,
பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்கு தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நம்ம தமிழ் மொழியை அழித்து விட்டு ஹிந்தியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கின்ற ஒரு கட்சி. அவங்க தமிழர்களை போற இடங்கள்ல பூரா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமா பேசி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரிசாவில் போய் பேசினார்னா தமிழர்களை திருடர்கள் என்றாரு. இப்படி ஒரு தமிழர்களை அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இப்ப அந்த கட்சியோட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அதிமுக அதனுடைய இருப்பு நிலையை அழித்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. இந்த தேர்தலில் பாருங்க, 165 இடங்கள்ல அதிமுக போட்டியிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்திருக்காங்க, பாளையங்கோட்டை. அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்குமோ அதே ஸ்டாண்ட் இவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுகவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன மரியாதை இருக்குதோ அதே மரியாதை தான் அதிமுகவுக்கும் இருக்கும், கிடைக்கும். அதிமுக ஒரு பலமான கட்சி தான். ரெட்டலைன்றது மிக பிரபலமான ஒரு சின்னம் தான். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரிந்த ஒரு சின்னம் தான் ரெட்டலை சின்னம். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து வருவதனால் அந்த சின்னமும் இன்னைக்கு சூரியன் வெப்பத்துல சுருங்கி போகக்கூடிய நிலைமைக்கு தான் இன்னைக்கு ரெட்டலையும் இருக்குது, தாமரையும் இருக்கு. சூரியனுடைய வெப்பம் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சீசனே அது மாதிரி தான். அதனால தாமரை, ரெட்டலை இது எல்லாம் பொசுங்கி போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் ஆவடியிலும் இந்த அதிமுக பிரமுகர்கள் சில பகுதிகளில் அவர்களுடைய செல்வாக்குல சொல்லி பேசி கிடைக்கக்கூடிய ஓட்டு தான் ஒரு 25% 30% ஓட்டு பேங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது தாவேகா, அது ஒரு தற்குறிகளின் கூடாரமாக இருந்தாலும் ஆனால் ஒரு ஓட் பேங்க் என்பது கட்டாயம் இருக்கிறது. இந்த தேர்தலில் ஆவடி தொகுதியில ரமேஷ்குமார் என்கின்ற தாவேகாருடைய வேட்பாளர் ஒரு 80,000 வரை வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 80 to 1 லட்சம் வாக்குகள் வரை வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த புனிதா சண்முகம் என்பவர் தொகுதிக்கு புதியவர். ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய வாகன பிரச்சாரம் இருக்குது, அது எல்லா இடங்கள்லயும் இருக்குது. அந்த தெருவில் இல்ல, இந்த தெருவில் இல்ல, அப்படிலாம் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாவேகா அந்த மாதிரி வேன் பிரச்சாரம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியும் அந்த பிரச்சாரங்கள்லாம் எதுவும் பெருசா கட்டமைச்சதா தெரியல. ஆனா இங்க பிரச்சாரத்திலேயே திமுகவுக்கு அடுத்தது, திமுகவுக்கு ஈக்குவல் கிடையாது, திமுகவுக்கு அடுத்தது வேன் வைத்து குட்டி யானை வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவர்கள் எல்லா பகுதிகளிலும் அந்த ஸ்பீக்கர் வச்சு பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு 35,000 வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த தேர்தலில் ஆவடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் மண்ணின் மைந்தர் அமைச்சர் ஆவடி சாமு நாசர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பா 60,000 75,000 வாக்குகள் வரை கூடுதலாக பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.